மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐபிஎல் டீம்ஸ் ரிலீஸ் பண்ண போகிற டாப் 5 பிக் பிளேயர்ஸ் யாருங்கிற சீரிஸோட 5வது வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐபிஎல் டீம்ஸ் ரிலீஸ் பண்ண போகிற டாப் 5 பிக் பிளேயர்ஸ் யாருங்கிற சீரிஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம 5வது வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதை பற்றி 4 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனுஜ் ராவத். ஆர்சிபி டீமில் கடந்த ஒரு சில வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் டாப் ஆர்டர்லேயும் சரி ஃபினிஷராகவும் சரி நல்ல பல இன்னிங்ஸ்களை ஆர்சிபி டீமுக்காக ஆடி கொடுத்தாரு. இருந்தாலும் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா எதுவும் இல்லை. எல்லா மேட்ச்லையுமே நல்ல ஸ்டார்ட் கொடுக்குற ஒரு பிளேயராக இருந்தார். பேட்டிங் மட்டும் இல்லாமல் இவரால் விக்கெட் கீப்பிங்கும் பண்ண முடியும். நிறைய ஐபிஎல் டீம்ஸில் இந்தியன் விக்கெட் கீப்பருக்கு வேகன்சி இருக்கிறதால இந்த ஆப்ஷனில் நல்ல விலைக்கு போவார்னு எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து சேர்ந்த டேரில் மிச்சல். சிஎஸ்கே டீம் லாஸ்ட் இயர் நடந்த மினி ஆக்ஷனில் இவரை 14 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. ஆக்ஷனில் எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய மேட்சஸ் இவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாததால் டீம்லேருந்து ட்ராப் பண்ணாங்க. மறுபடியும் டீமுக்குள்ளே வந்து இவர் ஒரு ½ செஞ்சுரி அடித்தார். இருந்தாலும் ஐபிஎல்லில் பெரிய அளவில் எந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸையும் இவர் ஆடினதில்லை. அதன் காரணமாக இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்லேயும் இவரோட பேர் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிற பிளேயர் சந்தீப் சர்மா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷனில் அன்சோல்டாக போன பிளேயர். கடைசியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் இருந்த பிரசித் கிருஷ்ணா இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லேருந்து ரூல்ட் அவுட் ஆனதுனால அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஐபிஎல்லுக்குள்ளே வந்து ஒரு பிளேயர். இருந்தாலும் லாஸ்ட் 2 இயர் ஐபிஎல்லில் ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பலதை கொடுத்துருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட முக்கியமான ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு 2 வருஷத்தில். சந்தீப் சர்மாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் அவங்களோட ரிட்டென்ஷன் ஒரு ஆர்டிஎம் லிஸ்ட்டில் பார்ப்பாங்களான்னு கேட்டால் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இவரை விட நிறைய யங்ஸ்டர்ஸான இந்தியன் பிளேயர்களும் முக்கியமான பல ஓவர்சீஸ் பிளேயர்களும் அந்த டீமில் இருக்கிறதால இவர் கட்டாயமாக இந்த வருஷம் ஆக்ஷன்லேயும் இருப்பார்னு எதிர்பார்க்குறோம். இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு இருக்க திலக் வர்மா. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் மும்பை இந்தியன்ஸ் டீமோட முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் சில சமயம் ஃபினிஷராகவும் இருந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீம் இவரை ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா ஏற்கனவே இந்தியன் ஆப்ஷன்ஸில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரி ஓவர்சீஸ் ஆப்ஷனில் டிம் டேவிட், ஜெரால் கோட்ஸி மாதிரியான பிளேயர்களும் இருக்கிறதால இவரை ரீட்டைன் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு சிரமமான விஷயம். லாஸ்ட் டைம் நடந்த மெகா ஆக்ஷன்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் திலக் வர்மாவுக்காக கடுமையாக போராடினாங்க. ஆனால் கடைசியில் மும்பை இந்தியன்ஸ் டீம் வாங்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி இன்றைக்கோட லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கவர் வாஷிங்டன் சுந்தர். கரண்ட் இந்தியன் டீமில் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அடுத்த பெஸ்ட்டு ஆஃப் ஸ்பின் பவுலர்னால் அது வாஷிங்டன் சுந்தர் தான். இருந்தாலும் இவரால் இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிறதால நிறைய சீசன்ஸ் விளையாட முடியாமல் போயிடுது. ஐபிஎல்லில் ஒரு சில மேட்சஸ் விளையாண்டாலும் அதுக்கப்புறம் இன்ஜுரி காரணமாக அடுத்த பல மேட்ச்களை இவரால் ஆட முடியாமல் போயிடுது. இதன் காரணமாக இந்த வருஷமும் மெகா ஆக்ஷனில் இவர் பேர் இருக்குன்னு கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீமோட ரிட்டென்ஷன் பார்த்தோம்னா அவங்க மெயின் 4 பிளேயராக அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ் மற்றும் ஹென்ரிச் கிளாசன் இவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஆர்டிஎம் ஆப்ஷன்லையாவது இவரை திரும்ப வாங்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நிதேஷ் ரெட்டி, நட்ராஜன், அது மட்டும் இல்லாமல் எய்டின் மார்க்ரம், மார்க்கோ யான்சன் மாதிரியான பிளேயர்கள் இருக்கிறதால இவர் வேறு டீமுக்கு போகிறது கட்டாயம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.